உன் கண்ணீரைக் கண்டேன், உன் விண்ணப்பத்தைக் கேட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த நாளில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை இந்த ஒளிநாடா மூலம் பிரசங்கிப்பது கர்த்தர் தந்த கிருபைக்கு அவரை சோத்தரிக்கிறேன், அவரை துதிக்கிறேன். அந்நாட்களில் எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறார். அப்போது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசி அவரிடத்தில் வந்து, நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர், உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவுக்கு உரைக்கிறார். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி ஆண்டவர்கள் வாயாய் செயல்படுவாங்க. கர்த்தரின் வார்த்தையை கேட்டுக்கொண்டு வருவாங்க. அந்த வார்த்தையை ஜனங்களுக்கு அறிவிப்பாங்க. அவங்க தன்னுடைய சொந்த லாபத்துக்காக எதையும் ஆதாயம் தட மாட்டாங்க. அப்பேற்பட்ட தீர்க்கதரிசிங்க தான் அந்த நாட்களில் வாழ்ந்து வந்தாங்க. இப்போது எசேக்கியா ராஜா சுவர் பக்கமாக திருப்பி கொண்டு அழுகிறார். அவர் என்ன சொல்லி அழுகிறார்னா, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உத்தமும் உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் மிகவும் அழுகிறார். இதை பார்த்த கர்த்தர் மீண்டும் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார். அவர் சொல்கிறார், என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவுக்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அப்போது பாருங்கள், மனுஷன் பூமியில் சிந்துகிற கண்ணீரை ஆண்டவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார். அப்படி செவி கொடுக்கும் பொழுது நான் உன்னுடைய நோயிலிருந்து விடுதலை கொடுப்பேன். அது மாத்திரமல்ல, உனக்கு 15 வருஷம் நான் கூட்டி கொடுப்பேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ ஜனங்களை அதிகமாக நேசித்தா இது மாதிரி தன்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். பாருங்கள், கர்த்தர் இந்த நாளிலும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் அவர் செவி கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க தேவனாய் காணப்படுகிறார். எப்படி எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் ஆயுஷ் நாளை கூட்டி கொடுத்தாரோ, எப்படி எசேக்கியா ராஜாவை ஆசீர்வதித்தாரோ, அதே போல் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.